ஒரு காலத்துல படங்கள் நல்லா இருந்ததா இல்லன்னு சொல்லவே இல்ல. எப்பொழுதுமே என் வீட்டுக்காரு காலையில எந்திரச்சா என் முகத்துல தான் முழிப்பாரு. அவர் பிடிச்ச கட்டங்க கரண்டே இல்லாட்டி என் முகத்தை தேடி வந்து என் முகத்தை பார்த்தா முழிப்பாரு. காலையில எந்திரச்சனே ஒரு சினிமா பாட்டு பாடுவார். அந்த பாட்டு மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பார்த்ததிலே உன் ஒருத்தியை தான். என் வீட்டுக்கார சொல்லுங்க சார். நீங்க என்ன எவ்வளவு பத்த கம்மி அடிக்கிறீங்க? நல்ல கேள்வி என்பே நான் சாரி அழகிய சாரி மேடம் சாரி சார். உங்க வீட்டுல நடக்கிற கதையை பூரா இங்க வந்து சொல்றீங்க பாருங்க. நான் என் வீட்டு கதையை சொல்றேன் சார். நான் பார்த்ததிலே உன் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன். எப்போ காலை 6 மணிக்கு, சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு 6 மணிக்கு அதே வீட்டுக்கு தான் வராரு. மேக்கப்பே இல்லாம என் மூஞ்ச பார்த்து எப்படி பாடுவாரு? தாய் கிழவி தாய் கிழவி தாய் கிழவி தாய் கிழவி. நான் கேட்டேன் என்னமா காலையில அழகிங்கிற சாயங்காலம் வந்து கிழவின்னு சொல்றேன்னு சொல்றேன். அதுக்கு அந்த மனசே சொல்றாரு அது வேற வாயி இது நார வாய்ங்கிறாரியா. அவர்களே என் தம்பி சொன்னதை போல என்ன சிறகெடுத்து எண்ணற்ற கவி படித்து வண்ண தமிழுக்கே வடிவலை கூட்டி வைத்து அழகு பார்த்த கவிஞர் கண்ணதாசன் எழுதின பாடல்கள்லாம் மக்கள் மனசுல நிக்குது. நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. அந்த கண்ணதாசன் அவரை பத்தி நல்ல பாடல் எழுதிருந்தீங்கன்னா நாங்களும் அந்த அணில வந்து பேசிருப்போம். என்ன எழுதுறீங்க? கண்ணதாசன் கார கூடி பேரை சொல்லி ஊத்தி குடின்னு எழுதுறீங்களே. இதுதான் உங்களுக்கு சமுதாயத்தை பழுது நீக்குதுன்னு பேச வரீங்களா? நான் கேட்கிறேன். நடுவர்களே ஒரு காலத்துல வசனம் இருந்ததுங்க. நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு சொல்றேன். நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கின்றது. புதுமையான பல மனிதர்களை கண்டிருக்கின்றது. இந்த வழக்கு ஒன்று விசித்திரமானது அல்ல. வழக்காடு நான் புதுமையான மனிதன் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன் தான் நான். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். நான் இப்படி எல்லாம் நீங்கள் எல்லாம் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்க போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன். கோவில் கூடாது என்பதற்காக அல்ல. கோவில் கொடியவரின் கூடாரமாய் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன். அவன் பக்தன் என்பதற்காக அல்ல. பக்தி பகல்வேசமாய் ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக. உனக்கே அக்கறை, உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். நடுவர்களே தீர்ப்பை எழுதுவதற்கு முன் தயவு செய்து என் கதையை கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இந்த திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு. தமிழ்நாட்டின் தலையெழுத்திற்கு நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? ரங்கூன் என் உயிரை வளர்த்தது, உயர்ந்தவன் ஆக்கியது. திருமண கோலத்தில் இருக்கும் என் தங்கையை காண வந்தேன் நான். எக்ஸ்கியூஸ் மீ, திருமண கோலத்தில் இருக்கும் தங்கையை காண வந்தேன் நான். மோசடி வழக்கில் ஈடுபட்ட குற்றவாளி கூடிய நிற்கிறாளே, இதோ ஜாலக்காரி ஜாலி. அவளின் வலையில் விழுந்தவர்களில் நானும் ஒருவன். 4.5 மணி நேரம் வசனத்தை கூட மக்கள் மனசுல நிக்கிற மாதிரி கொடுத்தீங்க. ஆனா இன்னைக்கு காளிதாஸ் மாதிரி தம்பி சொல்றாப்ல வசனம் லவ் மேட்ரு, தம்பி ஃபீல் ஆயிட்டாப்ல, ஆக்சாப்டா கூலாயிராப்ல. இது உங்க பாட்டு. அடுத்து இன்னொரு வசனம் போட்டுருக்காங்க பாருங்க, அற்புதமான வசனம். கோயில்ல ஊர்ல திருவிழா நடத்துவீங்களோ நடத்த மாட்டீங்களோ தெரியாது. கரகத்தை தூக்குவீங்களோ தூக்க மாட்டீங்களோ தெரியாது. எல்லாருக்கும் சோறு போடுவீங்களோ போட மாட்டீங்களோ தெரியாது. ஆனா ஆடல் பாடல் நிகழ்ச்சி கச்சேரி பச்சே ஆகணும். அதுல ஒரு அம்மா வந்து ஆடியா ஆகணும், அவ்வளவுதான். இந்த வசனத்தை எந்த பாடப்புத்தகத்துல வைக்கிறேன் என் தம்பி சொன்னா நான் இப்பயே உட்காந்துக்கிறேன். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை.